ராதே ராதே எல்லாருக்குமே. இன்னைக்கு ஸ்ரீமன் பகவானோட கிருப்பையினாலும் நான் குருநாதரோட பூர்ண கிருப்பையினாலும் இன்னைக்கு திருவேற்கா அப்படின்ற திவ்ய தேசத்தை பத்தி பார்க்கலாம். இது ஒரு தொண்டை நாடு திவ்ய தேசம். இதுல இருக்கிற பெருமாள் பேரு ரதோத்தகாரி பெருமாள், இல்லது வாகசேது. தாயார் பேரு கோமலவள்ளி நாச்சியார். உற்சவரோட பேரு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். உற்சவர் தாயார் பேரு கோமலவள்ளி தாயார். விமானம் வேதசார விமானம். ஹஸ்தம் அபயஹஸ்தம். தீர்த்தம் பீகை புஷ்கரணி. க்ஷேத்திரம் சத்யவிரத க்ஷேத்திரம். இங்க பகவான் காரணம் பிரத்யட்சம் யாருக்கு அப்படின்னா பிரம்மா, கணிக்கண்ணன், திருமழிசையாழ்வார், பொய்கையாழ்வார். ஸ்தல புராணம் என்ன அப்படின்னா, ஒரு மூதாட்டி வாழ்ந்து வந்தா காஞ்சிபுரம்ல. திருமழிசையாழ்வார் இருக்கும் போது திருமழிசையாழ்வாரோட ஆத்த ரொம்ப அழகா சுத்தம் பண்ணிட்டு டெய்லியுமே போவா. இதனால என்ன அப்படின்னா, மூதாட்டினால பாக்குறதுக்கு வெளில இருந்து ஒரு அப்பியரன்ஸ் அவ்வளவு நானா இருக்காது. அதனால என்ன அப்படின்னா, திருமழிசையாழ்வார் மந்திரத்தால மற்றவர்கள் எல்லாமே இந்த மூதாட்டியை பார்க்கும் போது ஒரு யூத்தான ஒரு லேடி மாதிரி தெரியும். அப்போ அங்க இருக்கிற கிங், அந்த காஞ்சிபுரத்துல இருக்கிற கிங் இந்த மூதாட்டிய பார்த்துட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு இவ்வளவு கல்யாணம் பண்ணிடணும், இவதான் ராணி ஆனம் அப்படின்னு. ராணி ஆனம் அப்படின்னு சொன்னதுனால அதே மாதிரி கல்யாணம் நடந்தது, திருமணம் நடந்தது. அவ ரெண்டு பேரும் ஹாப்பியா இருந்தா. இப்போ ஒரு நாளைக்கு என்னாச்சு அப்படின்னா, இந்த கிங் கேக்குற அந்த மூதாட்டி கிட்ட, எப்படி இவ்வளோ யூத் ஆன அப்படின்னு. இல்ல நான் உள்ள எப்பவுமே ஒரு மூதாட்டினா திருமழிசையாழ்வாரோட மந்திர ஜபத்தாலதான் எனக்கு இப்படி கிடைச்சது அப்படின்னு. அப்போ திருமழிசையாழ்வாரையும் வெளில போயிருந்தாராம். ஸோ அதனால கணிக்கண்ணன் அப்படின்ற திருமழிசையாழ்வாரோட சிஷ்யன் அங்க வந்தார். அங்க வந்துட்டு திருமழிசையாழ்வார் என்ன பாட்டெல்லாம் கொஞ்சம் பாட அப்படின்னு கேட்டார். அது கணிக்கண்ணன் எல்லா பாட்டும் பாட்டார். இங்க ரொம்ப இதா இருந்தார். திருமழிசையாழ்வார் என் மேல ஏதாவது ஒண்ணு பாட சொல்லல அப்படிங்கிறது கணிக்கண்ணன் அவன் முடியாதுன்னு சொல்லிட்டான். ஏன் அப்படின்னா, திருமழிசையாழ்வார் ஸ்ரீமன் நாராயணன் மேலதான் பாட்டு பாடுவார். இந்த மாதிரி மனிதர்கள் மேல பாட்டே பாட மாட்டார். இதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த கிங்கு கோவம் கணிக்கண்ணனை காஞ்சிபுரத்துல இருந்து துரத்திட்டார், வெள்ள கிளம்ப சொல்லிட்டாரு. அப்போ திருமழிசையாழ்வாரும் என்னோட பெரிய சிஷ்யன் போறானே, நானும் கிளம்புறேன்னு சொன்னேன். கிளம்பும் போது திருமழிசையாழ்வார் ஒரு பாசனம் சொல்லிட்டே கிளம்பினேன். பகவானுக்கு என்ன சொன்னா, ஐயோ திருமழிசையாழ்வார் கிளம்புறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பகவானும் ஏந்து கிளம்பிட்டார். அந்த அவரோட மூலவரா இருந்தவர் ஏந்து கிளம்பிட்டார். இதனால காஞ்சிபுரத்துல கோவையில பகவானே இல்ல. அப்ப கிங் யோசிச்சு திரும்பி கணிக்கண்ணனே கூப்பிட்டுடலாம் அப்படின்னு. அதனால என்ன அப்படின்னா, பகவான் திருமழிசையாழ்வார் சொன்னது அப்படியே சொன்னார். அதனாலதான் தமிழ்ல சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னா, he did whatever was told அப்படின்னா. ரெண்டாவது ஸ்தல புராணம் என்ன அப்படின்னா, பிரம்மா, லக்ஷ்மி, சரஸ்வதி மூணு பேரும் பிரம்மலோகத்துல இருந்தா. அப்ப சொல்லும் போது லக்ஷ்மிக்கு சரஸ்வதி ஃபைட் வந்தது. யாரு பெட்டர் அப்படின்னா, பிரம்மா சொன்னா லக்ஷ்மி தான். ஏன்னா பகவானோட பக்ஷஸ்தலத்திலேயே லக்ஷ்மி இருக்கா. சரி, ஓகே ஃபைன். அப்ப சரஸ்வதிக்கு இது புரிஞ்சாருன்னா விட்டுட்டேன். சரஸ்வதி கிட்ட எந்த நதி இருக்கிறதுலே ரொம்ப புனிதமான நதி அப்படின்னு. சரஸ்வதி சொன்னா, நானே ஓடுற சரஸ்வதி நதி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, பிரம்மா இல்ல, கங்கா தான் புனிதமான நதி. ஏன்னா அது பகவானோட திருவடியிலேருந்து வந்திருக்கு. சரஸ்வதி ரொம்ப கோவம் வந்துட்டு. அது என்ன அப்படின்னா, திருப்பி கங்காவோட கரையிலேயே தபஸ் பண்ண ஆரம்பிச்சு. பிரம்மாக்கு அப்போ அஸ்வமேத யாகம் பண்ண அவருக்கு ஷூட்டான பிளேஸ் நம்ம காஞ்சிபுரம் தான் இருந்தது. ஸோ பிரம்மா யோசிச்சார், சரஸ்வதி இல்லையே எப்படி அஸ்வமேத யாகம் பண்றது அப்படின்னு. அப்போ
சரஸ்வதி அந்த யாகத்துக்கு பத்னி வேணும். ஆனா பத்னி பிரம்மா கிட்ட கொல்லாததுனால சாவித்திரிய தன்னோட பத்னியா எடுத்துட்டு அந்த யாகம் பண்ண. அசுரர்களுக்கு எல்லாரையும் நோண்டி விடுறதுதானே அவளோட பெஸ்ட் வேலை. அதனால என்ன அப்படின்னா இதெல்லாம் சரஸ்வதி கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு அசுரர்கள் இருந்தா. அசுரர்கள் சரஸ்வதி சொன்னாலே சரஸ்வதிக்கு ரொம்ப கோவம் இருக்கு. எப்படி பிரம்மா நான் இருக்கிறதுலயே ரொம்ப புனிதமான பத்னி பிரம்மா கிட்ட இருக்க சாவித்திரி எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பிரம்மாக்கு செம்ம கோவம் வந்துச்சு சரஸ்வதிக்கு. அதனால என்ன அப்படின்னா வேகமா வந்து அந்த யாகம் மேல அடிக்கிறதுனால அதனால ஒரு ரிவரா வந்ததுனால வேகவதின்னு பேர் வந்தது. ரொம்ப ஃபாஸ்டா வந்ததுனால பகவான் பிரம்மா பகவானே பாத்துக்க ஆரம்பிச்சார். பகவான் என்ன பண்ணாரு அப்படின்னா ஒரு பிரிட்ஜ் மாதிரி உட்காந்துட்டார். பிரிட்ஜ் மாதிரி அனந்த சேனத்துல இருந்தார் ஆதிசேஷன் மேல. அந்த ரிவர் வந்து வேகவதியின் பேர்ல அந்த பகவான் பிரிட்ஜ்ல சேது சாஸ்திரத்துல சேது. பகவானோட பேர் வேக சேது அப்படின்னு வந்தது. அந்த நேமத்து பேர் வந்து வேகவனை, அப்புறம் வெக்க அணை, அப்புறம் வெக்கா அணையும் வந்தது. இப்போ நம்ம வந்து திருக்குறளை அது பேர் குறள் தான், ஆனா ரெஸ்பெக்ட் சொல்லும்போது திருக்குறள்னு சொல்றோம்ல, அதே மாதிரி வெக்கான்னு கூட சொன்னா நல்லாவே இருக்காது. அது திருவெக்கா அப்படின்னு பேர் வந்தது. இல்ல 4 ஆழ்வார்கள் மங்களாதர்சனம் பண்ணியிருக்கார். 14 பாசுரங்கள். திருமழிசையாழ்வார் 3 பாசுரம் பண்ணியிருக்கார். திருமங்கையாழ்வார் 6 பாசுரம், பொய்கையாழ்வார் 4 பாசுரம், நம்மாழ்வார் 1 பாசுரம். டோட்டலா 14 பாசுரம். இப்போ திருமழிசையாழ்வார் பண்ண ஒரு பாசுரத்தை பார்ப்போம். கல்லடத்த கல்வாரி காத்தாய் என்றும் காமரும் பூங்கூச்சியுரத்தாய் என்றும் இல்லிருத்து மெல்லியலாய் தோல் தேந்தாய் என்றும் வெக்காவில் இருந்து அமர்ந்த வேந்தே வெக்கால இருக்கும் கிங்காச்சே, வெக்கால் அமர்ந்திருக்கும் வெக்கால உட்கார்ந்திருக்கும் கிங்காச்சே அப்படின்னு திருமழிசையாழ்வார் பாடியிருக்கார். ராதே ராதே. தேங்க்யூ.